மூத்த பத்திரிகையாளர் வெங்கடேஷ் சார் நம்ம நினைச்சிருக்காரு. வணக்கம் சார். வணக்கம் சார். சில முக்கியமான பிரேக்கிங் நியூஸ்லாம் இருக்குது சொல்கிறேன். நீங்கள் அதுக்கு முன்னாடி எனக்கு சில கேள்விகள் இருக்குது. விஜய் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா நேர்காணலில் ஒரு முக்கியமான விஷயம் நம்ம ரொம்ப நாள் கேட்டுட்டு இருந்தால, இதுக்கு நீங்கள் ஒரு நாள் பதில் சொல்லுங்க சார், அப்போ தான் ரசிகர்களுக்கு கொஞ்சம் தெளிவாவாங்க சொன்னோம்ல, அதை பற்றி பேசியிருக்கார் நேர்காணலில். ஒரு தெளிவுபடுத்திட்டாரு, ஒரு நல்லதாக ஒரு முடிவும் எடுத்துட்டாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. ரெண்டாவதாக இப்போ தேர்தல் நெருக்கத்தில் அவர் தன்னுடைய முக்கியமான ஒரு ப்ராப்பர்ட்டி, ஒரு பல கோடி ரூபாய் மதிப்புள்ள ப்ராப்பர்ட்டியும் வந்து பார்த்தீங்கன்னா வித்திருக்காரு அப்படிங்கிற மாதிரி இன்னொரு பரபரப்பான ஒரு செய்தி போயிட்டுருக்கு. அது என்ன சார் நடந்தது? இப்போ நேர்காணலில் பேசுனதை நான் சொல்கிறேன் உங்களுக்கு. அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா அவருக்கு இந்த அழுத்தங்கள் நிறைய கொடுக்கப்பட்டதாக விஜய் சொல்லிகிட்டே இருந்தார். நமக்கு தெரிஞ்ச வரைக்குமே ஒரு 2-3 அழுத்தங்கள் மிகப்பெரிய அளவில் பேசப்பட்டது. இல்லை ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஜனநாயகன் படம், அது நிறைய விஷயங்கள் நம்ம பேசுகிறோம், ரசிகர்களுக்கு தெரியும். பட் இந்த ஜனநாயகன் படம் சரியான நேரத்துக்கு வந்திருந்தால் விஜயோட கிரேஸ் அந்த அளவுக்கு உயர்ந்து போகும். அரசியல் வாழ்க்கையில் சரி, மக்கள் மத்தியிலேயே அவருடைய ஸ்டேஜை வேறு மாதிரி போகும். ஆனால் இந்த படத்தை ஜனவரி 9ஆம் தேதி வெளியிடக்கூடாதுன்னு இது வரைக்குமே வெளிவர விடாமல் தடுத்து நிப்பாட்டிட்டு இருக்காங்க போது அந்த ஒரு அழுத்தம் வந்து நிறைய விஜய்க்கு இருந்தது. இந்த ஒரு படம் வந்தால் போது விஜயோட ரேஞ்சே வேறு, பட் அது வர முடியல. அது மிகப்பெரிய ஒரு அழுத்தம் விஜய்க்கு. அடுத்து பார்த்தீங்கன்னா குடும்பத்தில் ஒரு பிரச்சனை வந்து டக்குன்னு பூகமாக திடீர்னு கிளப்பி விட்டாங்க. அது எல்லாருக்குமே அதுவும் தெரியும். பட் அந்த பிரச்சனைலாம் தாண்டி அப்படி மீண்டு வந்துட்டலாம் அப்படின்னு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அது ஒரு விளக்கத்தையும் கொடுத்தாரு அவர். நான் சொல்கிறேன், திடீர்னு பார்த்தா இங்கே சிபிஐ என்கொயரி ஒன்று மீண்டும் அழைப்பு வருது. ஏற்கனவே முடிந்து போனது மீண்டும் ஒரு அழைப்பு வருது. இந்த இடத்துல குறிப்பாக பார்க்க போனோம்னா அவருடைய மாவட்ட நிர்வாகிகளை அழைத்து 50,000 விருப்பமனுகள் பெறும்போது அது சம்மந்தமாக இந்த எலெக்ஷனில் வேட்பாளர்கள் தேர்தலில் ஒரு நேர்காணல் டேட்டை ஃபிக்ஸ் பண்ணுறாரு. எல்லாத்துக்கும் அழைப்பு கொடுத்துட்டாரு. எல்லா பேரும் வந்து சென்னைக்கு வரதா தகவல் கொடுத்துட்டாங்க. இந்த நேரத்தில் டெல்லியிலேருந்து ஒரு அழைப்பு வருது, உடனடியாக வாங்க. இது விஜய் எதிர்பார்க்கவே இல்லை. அந்த அழுத்தம் இந்த அழுத்தம் தாண்டி ஏற்கனவே முடிஞ்சிருச்சு. ஸோ மீண்டும் ஒரு அழைப்பு வரும்போது, ஆனால் மீண்டும் தேவைப்பட்ட கூப்பிடுற விஷயத்தை சொன்னதுனால அழைப்பு வரும்போது அதை விஜய் எடுத்துக்கிட்டார். பட் அங்கே ஒரு விளக்கம் கொடுத்தார். சார் இப்போ என்னால் வர முடியாது சார், சென்னை அலுவலகம் நான் மீட் பண்ணுறேன், இல்லை அப்படியான ஒரு 10 நாள் டைம் பண்ணு சார், எனக்கு நேர்காணல் இருக்குது, அரசியல் வேலைகள் நிறையா இருக்கும்போது ஏற்றுக்கொண்டார்கள் அதை. ஸோ நேர்காணலில் இங்கே வந்து நிர்வாகிகள் மத்தியில் அந்த ஆடிட்டோரியத்தில் சந்திக்கும் போது நிர்வாகிகளுடைய அந்த ஃபேஸ் வந்து எப்பயுமே ஒரு பிரைட்டாக நல்லா ஜாலியாக இருக்கிறவங்க இல்லை. அப்போ விஜய் அதை புரிஞ்சுக்கிட்டாரு. ஏதோ ஒரு இதில் இருக்காங்க போது தான் டக்குன்னு அந்த நேர்காணல் பேசுகிறதுக்கு முன்னாடி வந்து ஒரே ஒரு விஷயத்தை தெளிவாக சொன்னார். என்னோட தனிப்பட்ட ஒரு பிரச்சனை ஓடிட்டுருக்கு, எல்லாருக்குமே தெரியும், அதை நான் பார்த்துக்கிறேன், அதிலிருந்து என்னுடைய முடிவு எடுத்துகிட்டு நான் வந்து இப்போ வெளில வந்திருக்கேன், அதை உங்கள்கிட்ட தெளிவாக சொல்லிக்கிறேன், அதுக்குள்ளே யாரும் போகாதீங்க வேண்டாம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தெளிவுபடுத்தினார். நான் இந்த நேரத்தில் சொல்லிக்கிறேன், அவர் ஏற்கனவே அந்த முடிவை ரசிகர்கிட்ட சொன்னாலும் தெளிவாங்க, தொண்டர்கிட்ட தெளிவாங்கன்னு ஒரு விஷயத்தை சொல்லியிருந்தேன். மைல்டாக சொன்னார், மயிலெழுதினவரில். இப்போ ஒரு முடிவு எடுத்து நிர்வாகிகிட்ட சொல்லியிருக்கார். கிட்டத்தட்ட அந்த முடிவு வந்து நான் சொன்னது மாதிரி அவர் எடுத்திருக்காரு தான் நான் நினைக்கிறேன். நீங்கள் புரிஞ்சுங்க. இந்த நேர்காணலில் பேசும்போது அடுத்த ஒரு விஷயத்தை தெளிவாக சொன்னார். சினிமாவிலேருந்து மொத்தத்தில் விட்டுட்டு வெளில வந்துட்டேன், என்னுடைய இறுதிக்கட்ட வாழ்க்கை எல்லாமே வந்து அரசியல் தான், மக்கள் சந்திப்பு தான். ஸோ அதனால் நீங்கள் எதையுமே போட்டு அழுத்தம் கொடுத்துக்காம என்னை பற்றி சிந்திக்காம மக்களை மட்டும் பற்றி சிந்திங்க, இந்த வேலைகள் பாருங்கள் நீங்கள் அப்படிங்கிற விஷயத்தை நேர்காணலில் நிர்வாகிகளுக்கு தெளிவான ஒரு விஷயத்தை போட்டு டீட்டெயிலாக எக்ஸ்போஸ் பண்ணிட்டார். அதாவது நான் என்னுடைய பர்சனலை விட்டு வந்துட்டேன் அப்படின்னா தெளிவாக சொல்லிட்டு அதுக்கு என்ன அர்த்தம் அப்படிங்கிறத நம்மளுக்கு சரியாக புரியல. ஆனால் அதுக்குள்ளே ஏதோ ஒரு அர்த்தம் இருக்குது இல்லைங்க. ஏற்கனவே ரொம்ப நாளாக ஒரு சர்ச்சை இருக்குது, அதை விட்டு நான் வெளியே வந்திருக்கேன் அப்படின்றாரு. ஸோ அதை எப்படி நம்ம எடுத்துக்கிறதுன்னு தெரில. கமெண்ட் செக்ஷனில் அவங்க சொல்லுவாங்க, அது எதை நோக்கி சொல்கிறாரு அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். கண்டிப்பாக. ஏன்னா இப்படி ஒரு விஷயத்த சொல்லி முடிக்கிறாரு. இங்கே அப்படியே நீங்கள் ஒரு விஷயத்தை கட் பண்ணீங்க அப்படின்னா அவர்கள் வந்து மும்பைக்கு ஏதோ ஒரு தயாரிப்பாளருடைய ஃபங்க்ஷன் ஒன்று பரப்புறாங்க. அப்போ சென்னை ஏர்போர்ட்டில் இருந்துட்டு மும்பை போகும்போது அங்கே காரை விட்டு இறங்கி வரும்போது அங்கே பத்திரிகை நிருபர்கள், மீடியாக்கள் பீப்புள்ஸ் எல்லாம் த்ரிஷா பார்த்த உடனேயே, ஏன்னா எதிர்பார்த்துட்டு இருக்க ஒரு கேள்வியாக இருக்கு இல்லையா, த்ரிஷா பார்த்த உடனே அவர்கள் நேராக போகும்போது இதற்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா த்ரிஷா ஏர்போர்ட்டுக்கு போனாலும் செல்ஃபி எடுக்கிறோம், நிறைய பேர் சிரிச்சுட்டு போவாங்க, செல்ஃபி எடுப்பாங்க, மீடியாக்கள் பார்த்து பேசிட்டு போன சம்பவங்கள் நிறையா இருக்குது. பட் நீங்கள் மீடியா நிருபர்களை போய் கேட்கும்போது அந்த ஒரு சர்ச்சைக்கான ஒரு விஷயத்தை கேள்வி கேட்குறாங்க. உங்களுடைய கருத்து என்னன்னு சொல்லும்போது அவர்கள் எதுவுமே பேசலை. ஏன்னா ஏதாவது பேசுனா மிகப்பெரிய ஒரு பிரச்சனை ஆயிருன்னு சொல்லிட்டு அதுலேருந்து கடந்து கிட்டத்தட்ட வந்துட்டு அவங்களுடைய மூமெண்ட்டில் தெரிய வருது. பட் இது வேண்டாம், இந்த பிரச்சனையை மீண்டும் சர்ச்சைக்குள்ளே வைக்கணும்னு சொல்லிட்டு அவர்கள் அந்த நிருபர்களை கிராஸ் பண்ணி உள்ளே போயிடுறாங்க. போனதுக்கு பிறகு வந்து இப்போ இந்த சம்பவம் இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா 2 நாளைக்கு முன்னாடியே த்ரிஷா அவர்கள் எப்போவுமே கொஞ்சம் அவருடைய நெருங்கிய தோழிகள் வட்டாரத்தில் வந்து எப்போவுமே அப்பப்போ வீக்லி ஒன்ஸ் அதை மீட் பண்ணுற ஒரு சம்பவம் இருக்கும். 2-3 நாளைக்கு முன்னாடி கூட அவருடைய நெருங்கிய நட்பு வட்டாரத்துக்குள்ளே ஒரு கெட் டுகெதர் ஒரு பார்ட்டி ஒன்று வச்சுட்டு செலிப்ரேட் பண்ணுறாங்க. அங்கே அவரோட முக்கியமான நிறைய ஃப்ரெண்ட்ஸ் வரும்போது பார்த்தோம்னா அங்கே த்ரிஷா கிட்ட பேசப்பட்ட சில கேள்விகள் நம்ம வந்திருக்கு. அது என்னென்னா,
இப்படி ஒரு சம்பவங்கள் நிறைய போயிட்டு இருக்கும்போது அதுலேருந்து கொஞ்சம் வெளியில் வந்துரு த்ரிஷா அப்படிங்கிற மாதிரி சொல்லப்பட்ட ஒரு விஷயம் ஒன்று இருக்குது. அதை எல்லாமே ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட கேட்டுட்டு இருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 10-15 பேர் கலந்துக்கிட்ட ஒரு பார்ட்டி. எல்லாம் முடிச்சுட்டு வெளில வரும்போது பார்த்தோம்னா, அந்த நம்ம எல்லாம் அந்த இதெல்லாம் முடிச்சு கெட் டுகெதர் முடிச்சுட்டு போகும்போது பார்த்தா, இங்கே எப்படி அவன் ஃப்ரெண்ட்ஸு வந்து அவங்கக்கிட்ட பேசுகிறாங்களோ, அப்படியே ஆப்போசிட்டாக வெளியில் வந்து மற்றவர்கள்ட்ட போயிட்டு இவர்களை பற்றியே வந்து இன்னும் மைனஸான ஒரு அதாவது நெகட்டிவான ஒரு விஷயங்கள் நிறைய பேச ஆரம்பிக்கும். அதை பின்னாடி பேசுறது. பின்னாடி பேசுறது தான். அப்படி வச்சுங்க. என்ன சொல்கிறதுன்னா, என்னமோ சொல்லுவாங்க தமிழில். சரி, ஓகே. இப்படி பேசுகிறத பார்க்கும்போது இது அவங்க காதுக்கும் வருது. ஏடா நம்மக்கிட்ட ஒன்றா இருக்கும்போது ஒன்று பேசுகிறாங்க. நம்ம ரொம்ப கிட்டத்தட்ட பல பல வருஷங்கள் வந்து நட்போட்டத்தில் இருக்கிறோம். இப்போ இந்த சம்பவத்துக்கு பிறகு வெளியில் போய் நம்மளை பற்றி வேறு மாதிரி நெகட்டிவாக பேசுகிறாங்கும்போது அங்கே தான் அவங்க ரொம்ப யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கு பிறகு தான் அவருக்கு இந்த ஃபங்க்ஷனுக்கு மும்பைக்கு இப்போ போகும்போது நேற்று நடந்த சம்பவம் பார்த்திங்க அப்படின்னா, இது சம்மந்தமாக தெளிவாக ஒரு முடிவெடுத்து சர்ச்சையிலேருந்து வெளில வந்துடலான்னு எடுக்கப்பட்ட ஒரு முடிவாக தான் தெரியுது அவருடைய பார்வையில். அப்படி தான் ஒரு தகவல் வந்துச்சு. அதுதான் நிருபர்கள் கேட்ட கேள்விக்கு எந்த ஒரு பதிலுமே சொல்லாமல் அவர்கள் வந்து அதை கடந்து போனது. அதை இப்படி இருக்கும் மன அழுத்தம். ஏன்னா எங்கே போனாலுமே நிறைய பேர் கேள்வி கேட்க ஆரம்பிக்கிறாங்க. மற்றவருடைய பார்வை வேறு மாதிரி இருக்குது. நம்மளால தாங்கிற மாதிரியான சில சூழ்நிலைலாம் அவங்கள பேசுகிறத காதில் கேட்க முடியாத ஒரு ஒரு சூழ்நிலைக்கு அவங்க வந்துட்டாங்க. அப்போ அது வந்து மீண்டு வரணுங்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலையில் ஒரு முடிவெடுத்துருக்க ஒரு தகவல் வருது. இப்போ இந்த சமயத்தில் தான் பார்த்தீங்கன்னா, அவர் நடித்த ஒரு படம் வந்து ஏப்ரல் மாதம் வர்றது மாதிரியான ஒரு விஷயம் ஒன்று பேசப்பட்டுருக்கு. இப்போ அதில் வரும்போது பார்த்தீங்கன்னா, அவர் ஏற்கனவே அந்த ஹீரோ நிறைய பல பிரச்சனைகளை தாண்டி வந்துட்டு இதை இப்போ பண்ணலாமா, நம்ம இன்னொரு படம் பண்ணியிருக்கோமே அதை ரிலீஸ் பண்ணிட்டு போகலாமான்னு யோசிச்சிருக்க சமயத்தில் ஆட்டோமேட்டிக்காக இந்த ஒரு மேட்ரு வேறு போகுது. இப்போ இதை வச்சு சந்தடி சாக்கில் வேணால் இவங்க மேலே மிகப்பெரிய ஒரு ரகசியம்லாம் இருக்காங்க. அப்போ எப்போ அந்த படம் வரும்போது வச்சு செஞ்சுக்கலான்ற ஒரு முடிவில் இருக்கும்போது பார்த்தா, அந்த தயாரிப்பாளர் இயக்குனர்லாம் பார்க்கும்போது, ஐயோ என்ன நம்ம ஏற்கனவே பல தாண்டி அது ஏற்கனவே 2-3 தடவை மிஸ் ஆகி வந்து இதை பண்ணலாம்னு நினைக்கும்போது, இந்த ஹீரோயின் பண்ணும்போது வரட்டும், பண்ணியிருக்காங்கல்ல, எங்களுடைய பூராத்தையும் இவங்க பேரை வச்சுன்னு அடித்தாங்க, இப்போ நாங்கள் வெயிட் பண்ணுறங்கிற மாதிரி ஒரு தகவல் பேசப்பட்டு போது அவர் டோட்டலாக ஆஃப் ஆகி இந்த இது தள்ளி போகிறதுக்கு வந்து இதுவும் ஒரு காரணமாக பேசப்படுது. ஒருவேளை ஃப்ரேமில் நிறையா வந்ததுன்னா தியேட்டரில் எப்படி ரெஸ்பான்ஸ் இருக்கும், ஏன்னா அவருடைய பார்வை வேறு மாதிரி இருக்குது. இப்போ இந்த ஹீரோ நடிக்கும் போது அது ஏற்றுக்குள்ள வரலாம், பண்ண மாட்டாங்களா அப்படின்னு பல பிரச்சனைகள் ஓடிட்டுருக்கு. அந்த படத்தில் நடித்த ஹீரோக்கு, அந்த தயாரிப்பாளருக்கு, அந்த இயக்குனருக்கு. அப்போது சீன்ஸ் தேவையில்லாத கொஞ்சம் லென்த்தியாக இருந்தால் எடிட் பண்ணி கூட தூக்கிடுவோமா அப்படிங்கிற முடிவெல்லாம் பேசப்பட்டிருந்தா ஒரு தகவல் வருது. இது வந்து பாருங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஒருத்தர்னால சுற்றிங்கிறது மாதிரி இப்போ படத்தில் போட்டவங்களும் ரொம்ப எதிர்பார்ப்பு, அந்த படம் தள்ளி போகுது. அது ஒரு ரீசன். ஸோ இப்படி நிறைய விஷயங்கள் இருக்கிறதுனால அவர் எப்படி ஒரு முடிவு எடுத்தாரோ இவர்களும் தெளிவாக ஒரு முடிவு எடுக்கப்பட்டதாக ஒரு தகவல் வந்துட்டு இருக்கு சார். இப்போ டோட்டலாக வந்து எப்பவுமே ஒரு ஹாப்பி மூமெண்ட்ல சிரிச்சிட்டு இருக்க த்ரிஷா எப்படி பார்க்க முடியுது இல்லை இல்லையே, அதனால தான் ஏற்பாடு நீங்கள் பார்த்துருப்பீங்க. டோட்டல் அப்செட் ஆளு. எஸ், ஏன்னா அந்த மாதிரி சம்பவம் நடந்துருச்சு இல்லையா. அப்போ அதனால் போகிறவங்க எல்லாம் பேசுகிறது அந்த மாதிரி இருக்கு. மீடியாக்கள்ல நிறைய வந்த தகவல் கேட்குறாங்க. சோஷியல் மீடியா ஒன்றும் பயங்கரமாக பேசுகிறாங்க. இப்போ இன்னொரு ஹீரோ வேற போட்டு பேசின விஷயங்கள் நிறைய பற்றிட்டு இருந்துச்சு. இப்போ அவருடைய ஃப்ரெண்ட்ஸும் பேசுகிறது அவங்களால தாங்கிக்க முடியல. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்மக்கிட்ட பாசிட்டிவாக சொல்கிறாங்க, வெளில போய் நெகட்டிவாக பேசும்போது அதுலேருந்து மீண்டும் நம்மளுடைய பாதையை நோக்கி போயிடலாம், தன்னுடைய சினிமா கேரியரை ஸ்பாயில் பண்ண வேண்டாம் அப்படிங்கிற அளவுக்கு ஒரு முடிவு எடுக்கப்பட்டதாக ஒரு தகவல் வந்திருக்கு. அதுவும் இல்லாமல் அந்த நடிகருடைய படம் வந்தாலே ஏதாச்சும் ஒன்று பண்ணி அடிக்கலாமா அப்படிங்கிற மாதிரி அந்த நடிகரோட படங்கள் சமீப காலமாக ட்ரோல் செய்யப்பட்டது. ஆமாம், இப்போ அந்த படத்தில் இவங்களும் இருக்கிறாங்க அப்படிங்கிறப்போ 1க்கு 2 பேராக கிடச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு வச்சு அடிச்சாங்கன்னா அது ரொம்ப காணாமல் போயிருமே சார். ஒரு விஷயத்தை வெயிட் பண்ணி 2 விஷயம் கிடைச்சா என்ன பண்ணுவாங்க. ஆமாம், உங்களால் தானே ஒருத்தர் நாங்கள் விரும்புகிறவருக்கு கெட்ட பேர் ஆச்சு, அப்போ படம் வரட்டும் வச்சு செஞ்சுக்கொண்டு வெயிட் பண்ணுறாங்க. அதனால தான் தயாரிப்பு கொஞ்சம் பயந்து போயிருக்காங்க. என்னோட இந்த சூழ்நிலையில் வந்துட்டு இப்படி ஆச்சுன்னு என்ன பண்ணுறதுன்னு சொல்லி. இல்லை, அது நல்ல முடிவு தான். இதெல்லாம் கொஞ்சம் அப்படியே தனிஞ்சு கொஞ்சம் ஃப்ரீ ஆகும்போதோ அந்த படத்தை ரிலீஸ் பண்ணுறது நல்லது தான் நான் சொல்லுவேன். கண்டிப்பாக சார். இன்னொரு புதிய செய்தி நான் உங்ககிட்ட சொல்லியிருந்தேன்ல, இந்த மாதிரி சென்னையிலே ரொம்ப முக்கியமான ஒரு பகுதி, இந்த இடத்துல 1 ஸ்கொயர் ஃபீட் கூட வாங்க முடியாது, வாய்ப்பே கிடையாதுன்னு சொல்லுவாங்க. அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இப்போ விஜய் வித்துட்டாரு அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன சார் திடீர்னு இந்த மாதிரி ஒரு முடிவு? இல்லைங்க, அவர் இப்போ நமக்கு தெரிஞ்ச வரைக்கும் பார்த்தீங்கன்னா நிறைய அரசியலில் நுழைந்தவர்கள், அரசியல் எல்லாமே வந்து இடம் வாங்கி போட்டிருக்கிற விஷயம் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். இருக்கிறக்க சேர்த்துட்டே இருக்காங்க. ஆனால் இங்கே சினிமா நடிகராக இருந்து சினிமாவில் சம்பாதிக்கப்பட்ட சொத்துக்கள் பணத்தை சில குறிப்பிட்ட இடங்களில் சென்னையில் இடம் வாங்கி போட்டிருக்காரு. அதில் குறிப்பிட முடியாத ஒரு சென்னையினுடைய மைய பகுதி, நீங்கள் சொன்னது மாதிரி 1 ஸ்கொயர் ஃபீட்டே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 20-25,000 ரூபா போகக்கூடிய ஒரு இடம். அந்த இடத்துல வந்து விஜய் வந்து ஒரு காம்ப்ளெக்ஸ் ஒன்று இருக்குது அவருடைய பேரில். பட் இங்கே அரசியலில் நிறைய செலவுகள் ஆகிக்கிட்டே இருக்குது. அவர் யார்கிட்டையும் 10 பைசா கேட்டு வாங்க முடியாது. நான் சம்பாரித்த காசு மக்கள் கொடுத்து மக்களுக்காக செலவு பண்ணுறேன்னு விஷயத்தை தான் கன்வே பண்ணார். இப்போ அப்படி தான் என்னுடைய பார்வைக்கு தெரியுது. கிட்டத்தட்ட இந்த சென்னையினுடைய மைய பகுதியில்
அந்த இருக்கக்கூடிய அந்த காம்ப்ளெக்ஸை வந்து விஜய் அவர்கள் வித்துட்டதா எனக்கு ஒரு தகவல் வருது எனக்கு. ஏன்னா கிட்டத்தட்ட 80-90% உண்மையான செய்தியாக வந்துகிட்டு இருக்கு. இது மேற்கொண்டு சொல்லி நான் சொல்கிறேன் நான். பட் இங்கே நமக்கு சினிமா சம்மந்தப்பட்ட ஒரு நபர்கிட்ட தான் அந்த இடத்தையும் கொடுத்துருக்கார். ஒரு பெரிய அமௌண்ட்டை கொடுத்து வாங்கியிருக்காரு. அது எதற்காகனா அவர் பாக்கெட்டில் வச்சுக்கிறதுக்கு இல்லை, அரசியலில் அடுத்த நகர்வுகள் நிறையா இருக்குது. இப்போ மே மாதம் ஏப்ரல் செகண்ட் வீக் எலெக்ஷன் வர மாதிரி சூழ்நிலை மாறுது. இப்போ இனி அடுத்தக்கடுத்து மக்களை சந்திக்கும் போது தன்னுடைய போக்குவரத்து செலவுகளுக்கு தேவைப்படுது. அந்த ஒரே நோக்கம்தான். அதுக்காக தான் சம்பாரித்து வாங்கப்பட்ட இடத்த இப்போ விற்கிறதா ஒரு தகவல் வந்துருச்சு. அது பட் நினச்சிருந்தாருன்னா அவர் வச்சுக்கிட்டு நிறைய பேர்கிட்ட கலெக்ஷன் பண்ணி கூட அரசியல் கட்சி நடத்தி கொண்டு போயிருக்கலாம். அது நோக்கமே இல்லைன்ட்டார் ஒரே வார்த்தையில். நான் ஏன் குறிப்பிட்டு சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விஜய் அவர்கள் வந்து எவ்வளோ இடங்கள் வச்சுருந்தா கூட இப்போ அரசியல் தான் என்னுடைய இறுதிக்கட்ட பயணம் சொன்ன விஷயத்தினால இருக்கிறத விற்றுட்டு மக்கள்கிட்ட போய் தன்னுடைய மக்களுக்கு என்ன தேவைகள் அப்படிங்கிற விஷயத்த வந்தால் என்ன பண்ண முடியும் அப்படிங்கிறதுக்காக செலவுகளுக்காக இந்த இடத்த விற்றுருக்கார் சார். இதுலேருந்து என்ன தெரியுது உங்களுக்கு? அவர் அரசியல் சும்மா வந்துட்டார், போயிடுவார் வரணும் பேச்சில் இருந்ததில்ல, சினிமா விட்டு வந்துட்டேன்னு தெளிவாக சொல்லிட்டாரு. இப்போ தன்னுடைய அரசியல் பயணத்திற்கு வேண்டிய செலவுகளுக்கு யார்கிட்டையுமே 10 ரூபா கூட வாங்காமல் தன்னுடைய இடத்த விற்று அதுக்குண்டிய வேலைகளை ஆரம்பிச்சிருக்காரு. அப்போ அரசியலில் தன்னுடைய அந்த அழுத்தத்தை எந்த அளவுக்கு அவர் காமிக்கிறாங்கிறத இல்லை தயவுசெய்து எல்லாமே புரிஞ்சுங்க. ஸோ இது ஒரு பக்கம் இப்படியே போகும்போது இப்போ ஒரு பிரச்சனை ஒன்று அப்படியே மேலோட்டமாக நேற்றுலேருந்து போய்கிட்டு இருக்கு. அது எல்லாருக்குமே தெரியும் என்னங்கிறது. நான் என்ன சொல்லிக்கல விரும்புகிறேன்னா, ஒரு தனி மனிதனாக வந்து அரசியல் கட்சி ஆரம்பித்து அவருடைய பயணம் ஒரு இலக்கை நோக்கி போகுது. இங்கே சுற்றி அடிக்கிறாங்க எல்லா பேருமே. அப்படிங்கும்போது இனிமேலும் தனி மனிதனாக அவருடைய பயணம் தொடருமா, இல்லை அவருக்கு பலம் வேணுமா அப்படிங்கிற ஒரு சூழ்நிலைக்கு விஜயை தள்ளிட்டாங்க. இப்போது என்னுடைய பார்வையில் அவர் மக்களுக்கு நல்லது செய்யணும், ஏதோ ஒரு இதில் பண்ணணும் நம்ம அப்படிங்கிற ஒரு இதில் வரும்போது செய்ய விடாமல் தடுக்கிறதுக்கு வேலைகள் நிறையா போய்கிட்டு இருக்கு. இந்த நேரத்தில் எனக்கு என்ன தோணுது அப்படின்னா, விஜய் அவர்கள் இப்பளுடைய அந்த பயணம் தனியாக போய்கிட்டு இருக்கார். இப்போ அவருக்கு பலம் வேணுமா வேணாமா அப்படிங்கிறத அவருடைய ரசிகர்கள் தொண்டர்கள் தான் முடிவு பண்ணணும். தெளிவாக நான் சொல்லிக்கிறேன். விஜய் என்ன முடிவு பண்ண போகிறாருங்கிறது தெரியாது, அது ஒரு பக்கம். ஆனால் இன்றைய சூழ்நிலை நேற்றிலிருந்து மிகப்பெரிய ஒரு மாறுதலை நோக்கி போய்கிட்டு இருக்கு. அப்போ நம்ம இப்போ என்ன சொல்லிக்க விரும்பணும்னா, இப்போ நேயர்களுக்கும் ரசிகர்களுக்கும் நீங்கள் இதை கேட்குற நீங்கள் வந்து கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் போடுங்க உங்களுடைய தாட்ஸ் என்னங்கிறத. அப்போ தான் இது போய் யார் பார்க்கணுமோ அவங்கள்ட்ட போய் பார்ப்பதற்கு, அவர்கள் வந்து யோசிப்பதற்கு ஒரு வாய்ப்பாக அமையும். ஏன்னா இங்கே அவர் வந்து தனித்தே போவது சிறப்பாக இருக்குமா, இல்லை இந்த நேரத்தில் அவருக்கு ஒரு பலம் தேவை, தமிழகத்தில் எதையோ நோக்கி செயல்படுக்கும் போது தனித்திருந்தால் அவரால் அதை மேற்கொண்டு இந்த பயணம் தொடர முடியுமா, இல்லை ஒரு கூட்டணியோட போனால் சிறப்பாக இருக்குமா அப்படிங்கிற விஷயம்தான் இப்போ நேற்றிலிருந்து போய்கிட்டு இருக்கு. இது வந்து பேச்சுவார்த்தையில் போயிட்டு இருக்கு. நிறைய பேர்கிட்ட விஜய் டிஸ்கஷன் பண்ணிட்டு இருக்காரு. பட் இன்னும் சிறப்பான ஒரு வந்து தகவல் வரல, இன்னும் முடிவு வரல. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, அவர் எப்படி போகணும் அப்படிங்கிறத நீங்கள் தான் முடிவு பண்ணணும். ரசிகர்களையே தொண்டர்கள் நீங்கள் டிசைட் பண்ண வேண்டிய ஒரு பொசிஷனில் நீங்களும் வந்திருக்கீங்க. இப்போ அப்போது நீங்கள் என்னன்றதை ஒரு கமெண்ட் செக்ஷனில் தனித்தே போகலாமா கூட்டணியோட போகலாமாங்கிறத முடிவு பண்ணி அதில் வந்து கமெண்ட்ஸில் கொடுங்க. இது வந்து விஜய் தரப்புலையும் நிறைய பேர் பார்க்குறாங்க, இதை எதிர்பார்த்துட்டு இருக்காங்கிற விஷயத்தை நான் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன் சார். ஓகே சார். இப்போது இந்த அழுத்தத்தின் காரணமாக அடுத்தடுத்து விஜய் எந்த பக்கம் கால் எடுத்து வச்சாலும் அந்த இடத்துல ஒரு அடி விழுந்துக்கிட்டே தான் இருக்குது. ஸோ அதோடைய தொடர்ச்சி தான் நம்ம இதை பார்க்குறோம்னு நினைக்கிறேன். ஆக்சுவலாக இதுக்கு மேலே ஒரு சிறப்பு தகவல் ஒன்று இருக்குது. நான் அடுத்த வீடியோவில் என்னங்கிறத ஒரு டீட்டெயிலாக சொல்கிறேன். நான் அடுத்து என்ன நகர்வு நடக்க போகுதுன்றதா? எஸ், கிட்டத்தட்ட அது என்னன்றது உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். இல்லை, அந்த தகவல் வந்துகிட்டு இருக்கு. அது இன்னும் முழுமையாக வந்ததுக்கு பிறகு இப்போ எப்படி ஒரு விஷயத்தை நம்ம கன்வே பண்ணியிருக்கோமோ அது மாதிரி அந்த தகவல் முழுமையாக கிடைச்ச பிறகு நாளை கூட நம்ம பேசலாம் நம்ம நேயர்களுக்காக. ஓகே சார். அப்போது நம்ம பேசிகிட்டு இருக்கிற இந்த நேரத்தில் டெல்லிக்கு போயாச்சா? இல்லை, இன்னும் ஈவினிங் போகிறார். ஓகே. இன்று இப்போ நம்ம வீடியோ வர்ற சமயத்தில் கிட்டத்தட்ட அவருடைய டெல்லி பயணம் வந்து ஆரம்பிக்கும்னு நினைக்கிறேன். இன்றைக்கி டெல்லியில் தான் நைட் தங்குறாரு. நாளைக்கு சிபிஐடைய அழைப்பில் நாளைக்கு சிபிஐ அலுவலகத்துக்கு போகிறாரு. சில விஷயங்கள் அங்கே வந்து இருக்குது. இதற்கு பிறகு இந்த அரசியல் நகர்வுகளும் இருக்குது. நமக்கு இன்றைக்கு மாலையோ நாளைக்கோ ஒரு முடிவு தெரியும். நமக்கு ஒரு தகவல் வருது. வந்தது பிறகு நம்ம நேயர்களுக்கு ஒரு முடிவை சொல்லுவோம். அது குறிப்பாக இந்த விஷயத்தை வந்து நேயர்கள் பார்த்துட்டு கமெண்ட் செக்ஷனில் சொல்லணும்னு தான் நான் விரும்புகிறேன். ஓகே. ஏன்னா நம்ம கேட்குறதே வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய மைண்ட் செட் எப்படி இருக்குது, தனியாக இருந்தாலே பரவாயில்ல நம்ம தனித்து போட்டிட்டு இந்த முறை மோதி பார்த்து நம்மளை என்ன அளவுக்கு நம்மளுக்கு வந்து ஸ்ட்ரென்த் இருக்குது அப்படிங்கிறத முதல் பலத்தை காட்டிடும் அப்படின்னு நினைக்கிறாங்களா, இல்லை இந்த நேரத்தில் வேண்டாம் நம்ம கூடவே போவோம், இப்போதைக்கு வந்து பார்த்திங்கன்னா தற்சமயம் வந்து பார்த்திங்கன்னா இந்த நெருக்கடியான நேரத்தில் நம்மளுக்கு ஒரு கூட்டணி தேவைப்படுது,
இப்போ இந்த கூட்டணியோட போவோம், ஃப்யூச்சரில் வந்து பார்த்தீங்கன்னா அப்புறம் நம்ம வேற மாதிரி யோசிச்சிக்கலாம் அப்படின்னுன்ற முடிவு எடுக்கலாமா அப்படிங்கிறத ரசிகர்கள் அதுதான் ஒரு மத்தியிலே தகவல் விட்டுக்கலாம். வந்துட்டு இருக்குன்னு சொல்கிறேன். அது இன்னைக்கு நாளை வந்ததுக்கு அப்புறம் தெளிவாக பேசிடலாம். ஏனால் ஃபர்ஸ்ட் அட்டம்ப்ட் நீங்கள் உள்ளே போகிறது பெட்டர். அங்கே என்ன இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டோம்னா அதுக்கு அடுத்த நகர் ஒரு பீரியட் இருக்கு இல்லையா, அப்போ வேற மாதிரி விஜயோட இலக்கு இருக்கும். அப்படி பேசப்பட்ட தகவல் இருக்குது. நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பேசலாம்னு தான் நான் நினைக்கிறேன். நான் ஓகே சார். அதாவது வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தருக்கு ஒரு சர்ச்சை இருக்கலாம். தினம் தினம் சர்ச்சை அப்படிங்கிறத வந்து நான் இப்போ தான் பார்க்குறேன். தினம் தினம் இல்லை, நிமிஷத்துக்கு நிமிஷம் சர்ச்சையாக இருக்குது விஜய் அவர்களுக்கு. இது எப்படி பார்க்குறது நம்ம அதை? ஸோ அதனால் அவர் வேண்டியப்பட்ட நண்பர்கள்ட்ட கேட்குறாரு, நிர்வாகிகள்கிட்ட கேட்டிருக்காரு, மாவட்ட செயல்கிட்ட கேட்டிருக்காரு, இப்போது ரசிகர் தொண்டர்கள்ட்டையும் கேட்குறாரு. அதுக்கு தான் இந்த நேயர்களுடைய விருப்பம் என்னங்கிறதே கமெண்ட்ஸில் போட சொல்லியிருக்கோம். விஜய் இதை பார்க்குறாரு, பார்த்து நிறைய விஷயங்கள் பார்க்குற ஒரு தகவல் நமக்கும் வந்திருக்கு. அதனால தான் உங்களுடைய மனசில் என்ன இருக்குங்கிறதே நீங்களும் நோட் பண்ணுங்கள். இந்த நேரத்தில் ஒரு ரசிகர் வந்து சொல்லியிருந்தாரு, நீங்கள் வந்து படத்திலே நடிச்சுக்கிட்டு இருந்திருக்கலாம்ல, நல்லா வரலாம், தினமும் ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு வரலாம், 4 ஜூஸ் குடிச்சிட்டு நடிச்சிட்டு வீட்டுக்கு போயிட்டு நிம்மதியாக இருந்திருக்கலாம். இப்போ நீங்கள் அரசியல் காலத்துக்குள்ளே வந்துட்டு இப்படி இவ்வளோ பிரச்சனை இருக்குதே அப்படிங்கிற மாதிரி ஒருத்தர் சொல்லியிருந்தார். இல்லைங்க, ரசிகர்களுடைய அந்த எண்ணம் சரிங்க. விஜய் நினச்சிருந்தா அப்படி இருந்திருக்கலாங்க. ஆனால் அவர் அதை என்னுடைய வாழ்க்கையை 33 வருடம் கொடுத்த வாழ்க்கை நீ எதாவது செய்யணும்னு நினச்சார். அதுதான் சொன்னார். மீண்டும் 33 வருடம் மக்களுக்கு நான் செய்யணும்னு ஆசைப்பட்டார். ஆசைப்பட தப்பு கிடையாது, நல்லதானங்க ஆசைப்பட்டார். அதில் சுற்றி வந்து எல்லாம் அடிக்கும் போது இங்கே ரொம்ப அழுத்தத்தில் இவ்வளோ பளு நமக்கு ஒரு மனிதனுக்கு அடித்தா தாங்க முடியுமாங்கிற அளவு தான் ஒரு இறுதி கட்டத்துக்கு ஒரு முடிவு நோக்கி போகிறார். அந்த முடிவு உங்களுக்கு விருப்பமாக இல்லையாங்கிற விஷயத்தை நம்ம கேட்டிருக்கோம், ரசிகர்களுக்கு நேயர்களுக்கு கேட்டிருக்கோம். பட் எல்லார்ட்டையும் கேட்டுட்ருக்கார். ஆனால் இன்றைக்கு நாளைக்குள்ள விஜய் ஒரு இறுதி முடிவு கிட்ட எடுக்கிறார். அது என்ன அப்படிங்கிற 50-50 இருக்கு. எஸ், 50-50 இருக்கு. இப்போதைக்கு 50-50 இருக்கு. இந்த பக்கமும் வேணாம் தனியாக போயிடலாமா இல்லை வேற ஒன்று இருக்கா அப்படிங்கிறத 50-50 இருக்கிறாரு. ஆனால் ரசிகர்களுக்காக கொஞ்சம் எதிர்பார்த்துட்டு இருக்காரு. இன்னும் என்னென்னலாம் சொல்கிறாங்க, என்னென்ன விருப்பம்லாம் அவங்க தெரிவிக்கிறாங்க அப்படிங்கிறத உத்து நோக்கி பார்த்துட்டு இருக்காரு. நம்மளுக்கும் தெரியுது அவர் சோஷியல் மீடியா நிறைய பார்க்குறாரு அப்படிங்கிறத. அதான் அங்கே வந்து பேசுகிறாரு, நீங்கள் பேசுறதெல்லாம் நான் பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறேன், என்னென்னலாம் நீங்கள் சொல்கிறீங்க அப்படிங்கிறத நான் கவனிச்சுக்கிட்டு தான் இருக்கிறேன். எல்லாரும் பேசுறதையும் பார்க்குறாரு, நேரோட கமெண்ட்ஸ் ரசிகரோட கமெண்ட்ஸையும் படிக்கிறாராம், தெரிஞ்சுக்கிறார். தெரியாத விஷயங்கள் நிறையா இருக்குது, எல்லாருக்குமே தெரிஞ்சுக்கிறேன்றாரு. அதுதான் இறுதியான ஒரு முடிவை நோக்கி நகர்றாரு. நாளைக்கு தெரியும், நேயர்களுக்கு நாளைக்கு சொல்லுவோம். மறக்காமல் நீங்கள் என்னங்கிறது உங்களுக்கு கருத்துக்களையும் பதிவு பண்ணுங்க. அது அந்த வீடியோ வந்து நிறைய பெருசாக லென்த்தாக போகும்னு நினைக்கிறேன். இதோட அடுத்த வீடியோங்கிறது நிறைய விஷயங்கள் இருக்கு இல்லையா, என்னென்ன நடந்தது ஸ்டெப் பை ஸ்டெப்பாக அது வந்து பெருசாக போகணும். என்ன நடந்தது, என்ன பேசப்பட்டு, எதை நோக்கி அதில் போனார், அவர் எதற்காக போனார், இவ்வளோ விஷயங்கள் இருக்கு இல்லைங்களா. டக்குன்னு எடுத்தோடனே நீங்கள் அங்கே போயிட்டாருங்கிறத பேச முடியாது. என்ன காரணம்னு ஒன்று இருக்குது. காரணம் இருந்தால் ஒரு விஷயத்துக்குள்ள மனிதன் போவாங்க. ஸோ அந்த காரணம் இருக்குது, தகவல் வருது. நாளைக்கு முழுமையாக தெரிஞ்சதுக்கு பிறகு கண்டிப்பாக பேசலாம். எனக்கு தெரிஞ்சு அதுதான் ஃபுல்லாக எந்த சேனல் ஓப்பன் பண்ணாலும் பிரேக்கிங் நியூஸாக ஓட போகுதுன்னு நினைக்கிறேன். நாளையிலேருந்து எல்லா சேனல்லையுமே விஜய் பற்றின விஷயங்கள் தான் ஓடும். அப்படிங்களா? சரி, ஓகே சார். எது இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கே நம்ம அதை பேசி இதுதான் நடக்க போகுது அப்படிங்கிறத நம்ம முடிவு பண்ணிட வேணாம். ஏன்னா இது வரைக்கும் பார்க்காத ஒரு தேர்தலை தமிழ்நாடு பார்த்துட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு கூட கிடையாதுங்க. இது வந்து பெரிய நம்ம அதாவது எலெக்ஷன் வரும், அவங்க ஜெயிப்பாங்க, மக்களோட முடிவு போயிடுவாங்க. அதனால் இங்கே விஜய் சென்டர் பாயிண்டாக வந்து நின்னதுனால அரசியல் கிளம்பியே மாறி போச்சு. அசால்ட்டாக இருந்தவர் எல்லாமே வந்து பிரமித்து போய் நிற்கிறாங்க, பயந்து போய் நிற்கிறார்கள். என்னங்கிற அளவுக்கு அது காரணம் விஜய் மட்டும்தான். அரசியல் வந்ததா காரணம். சில பேருக்கு ப்ளஸ்ஸாக மாறி இருக்கு சார். எனக்கு எக்ஸ்ட்ரா கூட அங்கே போயிடுவேன், எக்ஸ்ட்ரா ஒரு சீட்டு கூட அங்கே போயிடும் நிறைய பேருக்கு ப்ளஸ்ஸாக கூட போயிருக்கல சார். இவரை வச்சு நிறைய பேர் வந்து டிமாண்ட் பண்ண விஷயங்களும் இருக்கு, வெளிப்படையாக நம்ம பார்த்துக்கலாம் சார். அதனால வந்து அவருக்கு எப்படியோ இல்லைன்னு தெரியல, மற்றவங்க நல்லா அதை வச்சு இது பண்ணிட்டாங்க அப்படிங்கிறத நம்ம நேரில் பார்க்கும்போதே தெரியுது. சரி இருக்கட்டும், இல்லை எல்லாரும் பார்த்துக்கிட்டு இருக்காங்க, அவங்களோட இறுதி முடிவு என்னங்கிறத பார்ப்போம். இன்னும் நிறைய நேரம் இருக்குது. கண்டிப்பாக நீங்கள் நைட்டு வரைக்கும் நேரம் இருக்குது. ஸோ ரசிகர்கள் அவங்களுடைய முழு விருப்பத்தை தெரிவிச்சணும். ஆல்ரெடி காலையிலேருந்து ஆரம்பிச்சிட்டாங்கன்னு நினைக்கிறேன். ரசிகர்கள் அவங்களுடைய விருப்பத்தை வீடியோக்கள் மூலிமா தெரிவிக்க ஆரம்பிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஸோ இதன் மூலமாகவும் தெரிஞ்சுக்கிட்டோம். நெக்ஸ்ட் வீடியோ கண்டிப்பாக ஒரு எக்ஸ்க்ளூசிவான வீடியோவாக இருக்குன்னு நானே நினைக்கிறேன். பார்க்கலாம் சார். எக்ஸ்க்ளூசிவ் ஒன்று, விஜயும் நாளைக்கு டெல்லி பயணத்தில் ரிட்டர்ன் வரும்போது மீடியா சந்திக்கலன்னு சொல்கிறார் இல்லையா, ஒரு இறுதியான முடிவை மீடியா சந்தித்து சொல்லுவார். அது டெல்லியில் சொல்லுவாரா சென்னையில் சொல்லுவாராங்கிறது தெரியாது. அதுவும் சர்ப்ரைஸாக இருக்குது. பார்ப்போம்னு நடக்குது, பார்ப்போம். நன்றி சார். நன்றி சார்.